ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு உபயோகரமாக இருக்குன்னு நாம் நம்புகிறோம். நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் மாறிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் எங்களுக்கு இருக்கக்கூடிய இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை உங்களுடைய சேனல்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோஸ் மூலமாக நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் இல்லறத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு இந்த மாதிரியான சமாச்சாரங்களை பேசுவதற்கு தயங்கும் ஒரு நாடு இல்லைங்களா? ஸோ இதை பற்றி யாரும் எடுத்துரைக்கிறதும் இல்லை, இதை பற்றின கல்வியும் இங்கே இல்லை. இதை எப்படி என்னன்ட்டு சொல்லித்தரவும் ஆள் இல்லை. செல்ஃபாக தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு ஆண் இந்த இல்லறத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த ஆண் செல்ஃபாக தான் தெரிஞ்சுக்கணும். ஒரு வயதுக்கு அடையும் போது நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை வெளிவட்டாரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஆன்லைன் இருக்குது, இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு சரியான வழிகாட்டுதலினுடைய துணையோடு தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் அந்த நபர் அந்த சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. பட் அவர் ஏதாவது தவறான வழியில் அதை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அதுவே சில பிரச்சனைகளுக்கு வழிவகை செய்யும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்லூரிகள்லையும் சரி பள்ளிகளிலும் சரி இதை பற்றின கல்வி தேவை. சரிங்களா? கல்வியை பற்றியதான கல்வி என்பது நம்மளுக்கு அவசியமாக தேவை. இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளைகளுக்கு தேவை, ஆண் பிள்ளைகளுக்கு தேவை, வயது வந்தோருக்கு தேவை, எல்லாத்துக்குமே தேவை. இலைமறைவுக்காயாக இதை வைத்திருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை மூடி மூடி மறைக்கிறீங்களோ, எந்த ஒரு விஷயத்த வேணான்னு தள்ளி தள்ளி பார்க்குறீங்களோ அந்த விஷயத்தை பற்றி யார் என்ன சொன்னாலும் உண்மைன்னு ஆகி போயிடும். ஸோ அதை நம்ம கண்மூடித்தனமாக நம்புகிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஆண்கள் ஹேண்ட் ஜாப் செய்வாங்க. அதாவது தனக்குத்தானே இன்பத்தை தேடிக்கிற ஒரு விஷயம். அது ஒரு இயற்கை செயல், அது ஒரு சாதாரண நேச்சுரலான ஒரு விஷயம். இதன் மூலமாக எந்த பாதகமும் இல்லை. அதன் மூலமாக முடி கொட்டுமா, வயோதிகம் ஏற்படுமா, கண்ணுக்கு கீழே கருவளையம் வருமா, ஞாபக சக்தி குறையுமா, குழந்தை பிறக்காதா, இந்த மாதிரி பல கேள்விகள் ஆண்கள் இடத்துல இருக்கும். டெய்லி ஒரு முறை செய்கிறேன் சார், 2 முறை செய்கிறேன் சார், இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. இது சரியா தவறா, 2 முறை செஞ்சால் ஏதாவது பிரச்சனையா? சொல்ல போனால் ரத்தத்தில், அதாவது ஒரு சொட்டுங்கிறது கிட்டத்தட்ட 10 சொட்டு ரத்தத்துக்கு சமங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எது உண்மை எது பொய்ன்னு தெரில அப்படின்ட்டு. இது இன்னைக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. பட் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இதை வச்சு நிறைய கும்பல்கள் போலியாக சம்பாரிச்சிட்டு இருந்தது. மக்கள் மத்தியில், இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி பல இளைஞர்கள் பைத்தியம் முடிச்சு போயிட்டாங்க. உண்மையாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் அரசே இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஒரு குறும்படம் வெளியிட்டு, இது ஒரு இயற்கையான செயல், இது ஒரு நார்மலான ஒரு விஷயம் அப்படின்ட்டு ஒரு குறும்படம் வச்சு அதுக்கப்புறம் மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி, இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து இருக்கிற இந்த காலத்துலேயும் சரி, சோஷியல் மீடியா இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்கள் உள்ளங்கையிலேயே தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கூட சில ஆண்கள் கேட்பாங்க நம்மக்கிட்ட அது செஞ்சால் தப்பாங்க, ஹேண்ட் ஜாப் செஞ்சால் தப்பாங்க அப்படின்னு சில ஆண்கள் கேட்பாங்க. நான் விளையாட்டாக கேட்பேன், உனக்கு என்னப்பா வயசு அப்படிமா? 30 வயசும்பாங்க. கல்யாணம் ஆகிட்டா அப்படிமா? இல்லை, கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்த்துட்ருக்கோம் அப்படிமா. ஒரு 30 வயது வரை ஒரு ஆண் தன்னுடைய ஆசையை
அடக்க முடியுமா? ஃபஸ்ட்டு ஒரு 13லேருந்து 14 வயதுக்கு மேலேயே ஆண்களுக்கு ஹார்மோனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆணுக்கு 13 வயசுக்கு மேலேயே ஹார்மோனுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி சாப்பிட்ற உணவுகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், இதனால் ஒரு 11-12லேயே ஹார்மோனுடைய தூண்டுதல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஏஜில் இருந்து ஆரம்பிக்கிற அந்த உணர்வை கட்டுப்படுத்துகிறோம் நாம். அதாவது மனித உயிர் மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்களுமே படைக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் இனப்பெருக்கத்துக்காகத்தான். சரிங்களா? ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய் எல்லாமே படைக்கப்படுது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்டது எதுக்கு? இனப்பெருக்கம், இனவிருத்தின்னு சொல்லுவோம். உணவுச்சங்கிலிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாமளும் ஒரு உணவுச்சங்கிலி தான். நம்ம இறந்துட்டோம்னா மண்ணில் புதைப்பாங்க, நம்மளை சிறு சிறு புழுக்கள் சாப்பிடும். இந்த புழுவை சின்ன சின்ன பறவைகள் சாப்பிடும். பறவைகளை மிருகங்கள், அதாவது ஊர்வனை சாப்பிடும். ஊர்வனையை சில மிருகங்கள் சாப்பிடும். மிருகங்கள் அப்படி அப்படி இப்படி இப்படி அந்த உணவுச்சங்கிலி தான். மனிதனும் ஒரு உணவுச்சங்கிலியாக தான் போகிறான். சரிங்களா? ஸோ நாம் அதை மாற்றிக்கிட்டோம். நாம் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டோம்? நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும், அதுக்கப்புறமேட்டு சொத்து சேர்க்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், தேவைன்னா பிள்ளை வைக்கணும். இந்த மாதிரி கான்செப்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்படி போகும்போது இந்த திருமணம்ங்கிற விஷயமே இன்றைக்கி ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்குதான்னு தெரியல. பார்த்த வரைக்கும் ஆண்கள் ரொம்ப பாவம். இந்த கல்யாணம்ங்கிற விஷயத்தில் இன்றைக்கி ஆண்கள் படக்கூடிய சித்திரவதையை நம்ம சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு ஆண்கள் பாவப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. கல்யாணம்ங்கிறதையே வெறுத்து போன ஆண்கள் நிறைய பேர். பொண்ணு கிடைக்கல, பொண்ணுலாம் இருக்குது, அங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த பிள்ளையை கொண்டு நான் குடும்பம் நடத்துறதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடலான்னு நிறைய ஆண்கள் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. ஸோ ஒரு ஆண் தட்டு தடுமாறி உட்காரதுக்கே 30 வயசு ஆகிடுது. அவன் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்கு 35 ஆகிடுது. 35ல் எல்லாமே ஒழுங்காக இருக்குமான்னா ரொம்ப கஷ்டம். 30க்கு மேலேயே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 100க்கு 30% ஆண்களுக்கு சில நோய்கள் வந்துவிடும். அது நோய்கள்னு சொல்ல முடியாது. எல்லாம் இருக்கிற காம, சுகரு, பிபி, இந்த ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலாகவே வந்துடும். ஆஃப்டர் 30 நீங்கள் கண்டினியூஸாக இயர்லி ஒன்ஸ் மெடிக்கல் செக்கப்பில் இருக்கிறது நல்லது தான். ஸோ ஒரு 30-35க்கு மேலே அந்த ஆண் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறான், திருமணத்தில் அடி எடுத்து வைக்கிறான், சந்தோஷமாக அவனோட துணையோடு இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு ரொம்ப அதிகமான காலங்கள் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த ஆண் அந்த காலம் வரைக்கும் எப்படி தன்னை கண்ட்ரோலாக வச்சுக்குவான், தன்னை எப்படி ஒரு ஒழுக்கமாக வச்சுக்கிறது. ஒரு ஆண் இது ஒரு உணர்வு. சிரிப்பு வந்தால் சிரிக்கணும், அழுக வந்தால் அழுகணும். சிரிப்பை அடக்கினாலும் பிரச்சனை, அழுகையை அடக்கினாலும் பிரச்சனை. ஸோ இந்த உணர்வு வந்தால் அதை நம்ம தணிக்கணும். இதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று துணையோடு இணையிறது, இல்லை தனக்குத்தானே இன்பத்தை தேடிக்கிறது. துணையோடு இணையிறதுங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தில் மனைவியோட மட்டும்தான். வெளியில் போகலாமா அப்படின்னா வெளியில் போனால் நோய்கள் வரலாம், பிரச்சனைகள், வேறு மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அது ரிஜெக்டட். ஸோ அவன் என்ன பண்ண முடியும்? தனக்குத்தானே தான் இன்பத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். ஹேண்ட் ஜாப் அப்படிங்கிறது. இன்னும் சொல்ல போனால் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை ஊக்குவிக்கிறது. இதை செய்யுங்கன்னு சொல்லுது. செய்யுங்க. உங்களுடைய மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கும், உங்களுக்கான அந்த ஒரு ஆசை, அந்த அதீத ஆசையை, கரைபுரண்டு ஓடுற அந்த ஆசையை மட்டுப்படுத்துவதற்கும் இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ஜாப் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸே இருக்குது. அதனால் இன்றைக்கி நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு தெரிஞ்சு வந்துட்ருக்கோம். இதுமாரி சில பேர் சொல்லுவாங்க, ரத்தத்தில் ரத்தமாமை அப்படிம்பாங்க. 10 சொட்டு ரத்தத்துக்கு சமம் 1 சொட்டு அப்படிம்பாங்க. அதாவது அது ப்ரொடியூஸ் ஆகிற இடமே வேறு, ரத்தத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது எச்சில் மாதிரி நம்ம வாயில் சுரக்கிற எச்சி. இப்போ எச்சி என்னங்க பண்ணோம்? துப்பிட்டா, கீழே துப்பிட்டா நம்ம எச்சி என்ன பண்ணோம்? அடுத்த 5 நிமிஷத்தில் எச்சி மறுபடியும் சுரக்க போகுது. அதே தான் அங்கேயும் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப் லாங். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆணினுடைய இறுதி காலம் வரை அவனுக்கு அந்த ஒரு
அந்த திரவம் அது ப்ரொடியூஸ் ஆகும், உயிரணுக்களும் வந்து நல்லாவே இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சம்டைம்ஸ் ஆஃப்டர் 40 வயதுக்கு மேலே டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் கொஞ்சம் குறைஞ்சி உயிரணுக்கள் வந்து மடியுதுங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. பட் எல்லா ரிப்போர்ட்லேயும் அப்படி இருக்கிறதில்ல. எல்லா ரிப்போர்ட்லேயும் அப்படி இல்லை. ரொம்ப ஃபியூ ரிப்போர்ட்ஸ் தான் அப்படி சொல்லுது. மேக்ஸிமம் என்ன கேட்டால் ஆண்கள் 30லேருந்து 40க்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. பெண்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 25லேருந்து 30க்குள்ளே திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஓடக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணி கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு பதிலாக ஓரளவுக்கு லைஃப்பை செட்டில் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறதில் நான் வந்து அதை வந்து தவறுனே சொல்ல மாட்டேன். பாட்டம் மூட்டம் சம்பாரித்த சொத்து இருக்குது, அப்பா அத்தா சம்பாரித்த சொத்து இருக்குன்னா நீங்கள் எப்போனாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நாடு போகிற நிலைமையில் 100% ஆண்கள் தானாக விழுந்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி வருது, ஒரு 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 5 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா 5 லட்சமாவது கையிருப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு தன்னை ஒரு 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 செட்டில் பண்ணிக்கிட்டு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ அதுக்குள்ளே அதாவது ஆண்களாக இருக்கும்போது 30லேருந்து 40க்குள்ளே கல்யாணத்தை பண்ணிக்கிறது நல்லது. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் 25 to 30க்குள்ளே பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதனுடைய அட்வைஸ் எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தை பிறக்கிறதுக்கும் நல்லது, ஒரு இனிமையான இல்லறத்துக்கும் நல்லது, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் நல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஆண்கள் புலம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலான ஆண்கள் தான் இந்த கேள்வியை வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க. எங்களால் அதிக நேரம் ஏன் செயல்பட முடியல, எங்களோட துணையோட சந்தோஷமாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம், அதுக்கான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம், ஆனால் எங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியல, சீக்கிரமாக வெளியேறிடுது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு கவலையாகவே பல ஆண்கள் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சீக்கிரம் வெளியேறுதுங்கிற அந்த கம்ப்ளைண்ட், சீக்கிரத்தில் வெளியேறுகிறதா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, எவ்வளவு நேரத்தில் வெளியேறுது? பொதுவாக ஆண்களால் 3 to 7 நிமிடங்கள் செய்ய முடியும். உச்சத்தை அடையிறதுக்கு ஆண்களுக்கு 3 to 7 நிமிஷம் ஆகும். 7 நிமிஷத்துக்கு அதிகமாக செஞ்சாலும் ஓகே, ஆனால் 3 நிமிஷத்துக்கு குறைவாக உங்களுக்கு அந்த உச்சகட்டம் அடையிறதுக்கு, அதாவது உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் ஈடுபடும் பொழுது நீங்கள் உச்சமடையக்கூடிய அந்த நேரம் 3 நிமிடத்திற்கு குறைவாக இருந்தால் அது சீக்கிரமாக வெளியேறுதல் என்று அர்த்தம். இது ஏதாவது குறைபாடா, இது ஏதாவது நோயா, இது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், இதனால் எந்த பாதிப்பும் இல்லை, இது நோயும் இல்லை, இது குறைபாடும் இல்லை. இது வந்து ஒரு மன ரீதியான ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம். ஆண்கள் வந்து எப்பயாவது ஒரு முறை சீக்கிரமாக வெளியேறி இருக்கும். அதான் ஆண்கள் என்ன பிடிச்சிக்குவாங்க, அதாவது எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணும். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ என்னையாவது ஒரு நாள் சீக்கிரமாக வெளியேறி இருக்கும். உடனே அந்த ஆண் என்ன தெரியுமா மைண்டில் போட்டுக்குவார், ஐயையோ நம்மளுக்கு சீக்கிரமாக வெளியேறுது போல இருக்கு, இனிமேல் எப்பயுமே சீக்கிரமாக தான் வெளியேறும் அப்படிங்கிற அந்த மைண்ட்லேயே போட்டு 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 நாளடைவில் என்ன ஆகுன்னா, அதுவே பழகி அவங்களுக்கு சீக்கிரமாகவே வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும். இட்ஸ் மோஸ்ட் மைண்ட் ப்ராப்ளம். உங்களுடைய மன ரீதியான பிரச்சனையே தவிர இதை நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை எடுத்துக்க வேண்டாம். சரி, இதை எப்படிங்க சால்வ் பண்ணுறது? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு அதை ஒரு 10 நிமிஷம், அதாவது 7 நிமிஷம் இட்ஸ் நார்மல், 7 நிமிஷத்துக்குள்ளே இட்ஸ் நார்மல். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் செய்யணும், ஈடுபடணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் துணையோடு நான் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய மைண்டை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். என்னாலையும் அதிக நேரம் ஈடுபட முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வாங்க.
எடுத்த உடனே அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எடுத்த உடனே என்னால் ரொம்ப நேரம் ஈடுபட முடியும், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஈடுபடுவேன், 15 நிமிஷம் ஈடுபடுவேன், அரை மணி நேரம் ஈடுபடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டை கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெல்ல 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 இன்றைக்கி ஒரு நிமிஷம் அதிகமாக, நாளைக்கு ஒரு 2 நிமிஷம், நாளைக்கு ஒரு 3 நிமிஷம், இந்த மாதிரி மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய மைண்டை ஏமாற்றணும். மைண்ட் ஆழமாக நம்பின அந்த விஷயத்தை 2 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பின உங்களுடைய மைண்டை ஏமாற்றணும்னா நீங்கள் அதை 10 நிமிஷம் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா உறுப்பை உறுப்பை யூஸ் பண்ணால் தானே சீக்கிரமாக வெளியேறிடுது. உடலால், அது பேர் ஃபோப்ளேன்னு சொல்லுவோம். அதாவது கலவிக்கு முன்னையதான சின்ன சின்ன சில்மிஷங்கள் அப்படின்னுட்டு அதனோட பேர். அதில் நீங்கள் ஈடுபடலாம். அதில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த கலவிக்கு முன்னதான அந்த சின்ன சின்ன சில்மிஷங்கள், அதாவது முத்தங்கள், கட்டி அணைத்தல், பேசுதல், கொஞ்சுதல், விளையாடுதல், இந்த மாதிரியான சின்ன சின்ன சில்மிஷங்கள், இதுக்கு வந்து கட்டுப்பாடோ அருவருப்போ விதிமுறையோ இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் அதில் நேரத்தை அதிகப்படுத்துங்க. உறுப்பை பயன்படுத்தித்தான் நேரத்தை அதிகப்படுத்தணும், நீண்ட நேரம் செயல்படணுங்கிறதில்ல. உறுப்பை பயன்படுத்தாமே இதில் ஈடுபட்டு நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம், தாராளமாக அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியான ஒரு விஷயம். அடுத்தது, மருந்து மாத்திரை பின்னாடி போகாமல் சில நேரங்களில் ஆண்கள் பல பேரை பார்த்துருக்கேன் நான். ஈவினிங் டைம் இருக்கணும் எங்களோட துணையோட அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல்ல மெடிக்கல் ஷாப் போகிறது, ஏதாவது ஒரு டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டில் டாக்டருக்கு கூட தெரியுமான்னு தெரில, இவங்களுக்கு நல்லா தெரியுது. அது டோஸில் இருந்து அதனோட யூசேஜில் இருந்து எப்படி சாப்பிட்ணுங்கிறதுலேருந்து புட்டு வைக்கிறாங்க. இப்படி தாங்க சாப்பிட்ணும், இவ்வளோதாங்க எஃபெக்ட்டு அப்படின்னு புட்டு வைக்கிறாங்க. அந்த டேப்லெட்டை போட்டுக்கிறது, ஈடுபடுறது, குட் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க குட் ஃபீல் அப்படிங்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னங்கிறத நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகளை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது இது வந்து உளவியல் ரீதியான பிரச்சனை. என்றைக்குமே மன ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்து கிடையாது. அது நம்ம காம் பண்ணுறதுக்கு தான் மருந்து, நம்மளை ஸ்லீப் பண்ணுறதுக்கு, காம் பண்ணுறதுக்கு தான் மருந்தே தவிர மன ரீதியான பிரச்சனையை க்யூர் பண்ண முடியாது. யாரால் க்யூர் பண்ண முடியும்? உங்களால் மட்டும்தான் க்யூர் பண்ண முடியும். நீங்கள் இப்போது இருட்டை கண்டா பயம், ஏதாவது மாத்திரை போட்டால் இருட்டை கண்டா பயப்படாமல் போவீங்களா? ஒரு மாத்திரை போட்டேங்க, பயப்படாமல் நான் இருட்டில் போகிறேங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ மனரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தான் சொல்யூஷன் கொடுக்கணும். நீண்ட நேரம் ஈடுபட முடியலை அப்படின்னா, நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு என்ன வழியோ, அதாவது நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்கிற அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடும்போது நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடலாம். அதுதான் ஒரே வழி. இந்த மருந்து மாத்திரைகள்ங்கிறது தற்காலிக நிவாரணம், ஷார்ட் டைம் ரிசல்ட் கொடுக்குற விஷயங்கள். ஸோ இது பின்னாடி நீங்கள் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சில கை மருந்துகள், சித்த மருந்துகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்படின்னு சொல்கிறது, ஸ்மால் ஆனியன்ஸ், அதீத மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மூலிகை பொருளை அந்த சின்ன வெங்காயத்தை நாம் சொல்கிறோம். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, தோலை உளிச்சிக்கோங்க, இதை உங்கள் வாயில் வச்சுக்கோங்க, பல்லில் வச்சு லைட்டாக ஒரு கடிச்சுக்கோங்க, அதனுடைய சாறு கொஞ்சம் வெளிவரட்டும். அதனுடைய காரம், சின்ன வெங்காயத்தை கடித்த உடனே அதில் ஒரு காரம் வரும், அது கொஞ்சம் தலைக்கு ஏறும். இந்த வெங்காயம் உங்களோட வாயில் வச்சுட்டே நீங்கள் ஈடுபடுங்க, உங்களுடைய துணையோடு நீங்கள் ஈடுபடுங்க. அதிக நேரம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். வெங்காயம் உங்களுடைய வாயில் வச்சுட்டே நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீண்ட நேரம் ஈடுபடுவீங்க. ஏன் ஈடுபடுறோம்? வெங்காயம் வாயில் இருந்தால் எப்படிங்க ஈடுபடுறோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதீத ஆசைகள் மட்டுப்படுத்தப்படுது. ஒன்று, அதீத உடல் சூடு குறைக்கப்பட்டு உடல் நார்மல் டெம்பரேச்சருக்கு வருது. 2,
உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடியது இந்த டெஸ்டோஸ்டரான் கவுண்டிங்கை அதிகப்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு பூஸ்ட், இதை உங்களுக்கு கொடுக்குது. இதன் மூலமாக இந்த வெங்காயத்தை உங்களோட வாயில் வச்சுட்டு லைட்டாக ஒரு நீங்கள் கடிச்சிட்டு ஈடுபடுங்க. நீங்கள் ஈடுபட்டு முடித்தவுடன் உங்கள் வாயில் இருக்கக்கூடிய எச்சிலை கீழே துப்பி விடலாம். வாயில் இருக்கிற வெங்காயத்தை கீழே துப்பி விடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? வெறும் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம். காலை, மதியம், இரவுன்னு எந்த டைமில் வேணாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் பயனடையலாம். நோ சைடு எஃபெக்ட். இதனால் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.